அனைவருக்கும் வணக்கம். புண்ணியமிக்கவர்களே, நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ வாட்டி முடிவு பண்ணாலும் நம்மளுக்கு அடைய முடியாத ஒரு விஷயம் இருந்தது. எவ்வளோ காலம் முயற்சி பண்ணாலும் அடைய முடியாத ஒரு விஷயம் இருந்தது. அதுதான் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோம், உலகத்தில் பிறந்தோம். ஆனாலும் நம்மளுக்கு யோசிப்பு வருவது இல்லை, நம்ம எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தோம். நல்லா நினச்சி பாருங்கள். இவ்வளோ காலமாக நம்ம சந்தோஷம்னு நம்ம தோல் மேலே வச்சுக்கிட்ட விஷயங்கள் எவ்வளோ பாரமாக இருக்கிறது. நீங்கள் சின்ன காலத்திலிருந்து இவ்வளோ காலமாக உங்களோட தோல் மேலே பாரங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் சொன்னீங்க அதுகள் எல்லாமே ரொம்ப பாரமாக இருக்கிறதுன்னு. எதனாலையும் இல்லை. அந்த பாரமான விஷயங்களில் சந்தோஷம் கிடைக்கிறதுன்னு நம்ம சின்ன காலத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க. சின்ன குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் தானாகவே சந்தோஷமாக இருந்தீங்க. அம்மா அப்பா எடுத்து கொடுத்தாலும் எது சொன்னாலும் சந்தோஷமாக இருந்தீங்க. எதனால்? இப்போ உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது எதனால்? அதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னாலும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்னால தான் உங்களுக்கு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது. ஏன்னா நம்ம இவ்வளோ காலமாக நம்ம கடந்து வந்த காலத்திலிருந்து இவ்வளோ காலம் வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கிறது. அந்த தெரிஞ்ச விஷயங்களில் எனக்கு அந்த தெரிஞ்ச விஷயங்களால் எனக்கு எதை வேணாலும் பண்ண முடியும்னு நம்ம இப்போ நம்புகிறோம். நம்ம நம்புறனால எது நடந்தாலும் அது நம்மளுக்கு சந்தோஷம் கொண்டு வந்து கொடுக்கறது இல்லை, கஷ்டமும் கவலமும் தான் கொண்டு வந்து கொடுக்கறது. நினச்சி பாருங்கள். ஒரு வாட்டி நீங்கள் யாராவது சொல்கிறாங்க, இது இப்படி இல்லை, செய்கிறது அப்படி, இந்த உணவில் ருசி இல்லை, அந்த உணவு தான் ருசி, இந்த ரூபத்தில் அழகு இல்லை, அதுதான் அழகு, அப்படி சொல்லும்போது உங்களோட மனசுக்கு பிரச்சனை வருவதுன்னா அந்த பிரச்சனை வருவது எதுனால? அதுகள் பிரச்சனையாக வருவது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்ச விஷயத்தினால தான். உங்களுக்கு யாராவது சொன்னால் யாராவது சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் நடக்க வேண்டியது இப்படி, அப்படி சொல்லும்போது உங்ககிட்ட ஏதாவது இல்லைன்னா உங்களுக்கு அது தெரியாத விஷயம்னா உங்களுக்கு அது ஏற்றுக்க முடியும் தானே. ஆனால் நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னா உங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்க முடியாது தானே. ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சரின்னு சரிக்கட்ட ஒரு விஷயங்கள் இருக்குது. அதுதான் சரி, இந்த விதத்தான் சரின்னு உங்களோட வாழ்க்கையில் ஒரு விதம் இருக்கிறனால அந்த விதத்தை தாண்டி எதுவும் பண்ண முடியாமல் இருக்கிறது. நல்லா நினச்சி பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் இவ்வளோ காலமாக சந்தோஷம் யாராவது ஏதாவது சொன்னால் அது ஏற்றுக்க முடியாமல் இருக்கிறது என்னோட வாழ்க்கையிலும் ஒரு விதம் இருக்கிறனால. கொஞ்சம் நினச்சி பாருங்கள். உங்களுக்கு யாரும் எது வேணாலும் சொல்ல முடியும். ஆனால் உங்களுக்கு தெரியும் அது கஷ்டமான விஷயங்கள், கவலைமாக இப்படி செய்கிறது, இது இப்படியே தான் செய்கிறதுன்னு நினச்சிருந்தாலும் இப்படி நடந்தாலும் ஆனாலும் அவங்க சொல்கிறதுக்கும் ஒரு மதிப்பு கொடுத்தா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினைக்காத இடத்துல உங்களுக்கு மதிப்பு வரும். அடுத்தவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறனால கொடுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், மதிப்பு. இவ்வளோ காலமாக நீங்கள் தேடின விஷயங்கள் தானே. அடுத்தவங்க போல மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் தேடுற ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் மதிப்பு. எனக்கு ஒரு மதிப்பு தேவை. அதுக்காகத்தானே நீங்கள் சின்ன காலத்தில் இருந்து பெருசாக வளர்ந்து, இல்லைனா இப்போ வளர்ந்து பணக்காரராகவோ இல்லைனா அப்பாவோ அம்மாவோ நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு இடம் தேடுறீங்க. எதுக்காகவும் இல்லை, நான் இந்த உலகத்தில் வாழ்கிறவங்கன்னு ஒரு காட்டுறதுக்கு. அதனால தானே நீங்கள் புள்ளை குட்டிங்க வளர்க்குறீங்க. அதனால தானே நீங்கள் ஏதாவது வேலை செய்யும் போது உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க இல்லைனா உங்கள் புள்ளை குட்டிங்க நீங்கள் கீழேன்னு நினைக்கிறவங்கிட்ட இருக்கிறவங்க யாராவது எனக்கு கீழேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற யாராவது உங்களுக்கு ஏதாவது சொன்னால் உங்களுக்கு என்ன நடக்கிறது? கோபம் வருது. ஏன் இவ இப்படி சொல்கிறா, ஏன் இவர் எனக்கு இந்த மாதிரி சொல்கிறா, இந்த என் பிள்ளை இப்படி நடக்க முடியுமா? அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது தானே. அந்த பிரச்சனைகள் வருவது எதனால்? நல்லா நினச்சி பாருங்க. அதுகள் எல்லாமே வருவது அந்த இடம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு இடம் கொடுக்காதனால. இடம் கொடுத்திருந்தோம்னா நம்மளுக்கு இடம் தேடுறதுக்கு அவசியம் இல்லை. நம்ம தேடுறதே நம்மளுக்கு அது கிடைக்காதனால தானே. நம்மளுக்கு கிடைக்கிற விஷயம்னா நம்ம அது தேடுறதுக்கு அவசியம் இல்லை தானே. நல்லா நினச்சி பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் இடம் கொடுத்தா மட்டும்தான் இடம் கிடைக்கிறது. அடுத்தவங்களுக்கு கொடுக்குற இடம் தான் உங்களுக்கும் கிடைக்கிறது.
நீங்கள் நினச்சி பாருங்கள். அடுத்தவங்க ஏதாவது நீங்கள் யாருக்கு சார் ஏச போகும்போது இல்லைன்னா ஏதாவது சொல்ல போகும்போது நல்லா நினச்சி நல்லா மனசுக்களை வச்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில் நல்லா நினச்சி வச்சுக்கோங்க. இது எனக்கு அது நடந்தால் நான் அந்த சூழ்நிலையில் எந்த மாதிரி நடக்கிறது, யாராவது எனக்கு அது சொன்னால், ஏதாவது யாருக்கும் எசறதுக்கு முன்னாடி நினச்சி பாருங்கள், நான் அந்த இடத்துல இருந்தால் என்ன நடக்கிறது. யாராவது ஏதாவது தவறான வேலை செஞ்சுட்டு அந்த செஞ்ச வேலைக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா முன்னாடி நினச்சி பாருங்கள், அந்த தவறான வேலை நான் பண்ணியிருந்தேனா, எனக்கு யாராவது ஏசுறது எப்படின்னா நான் அது சரி செய்கிறது எப்படின்னு, யாராவது ஏசுனா சரி செய்யலாம், இல்லைன்னா யாராவது அன்பா பாசமாக இது செய்ய வேண்டாம், இதில் இருக்கிற தப்பு எது, இதில் இருக்கிற தவறு எது, அது அப்படி காட்டினா மட்டும்தானே நம்ம எது வேணாலும் சரி செஞ்சுக்கிட்டோம். ஆனால் நம்ம இப்போ வாழ்க்கையில் நம்மளுக்கு தெரிஞ்சது தான், இந்த உலகத்தில் நம்மளுக்கு கிடைச்சது தான், யாரை தப்பு பண்ணால் ஏசணும், அடித்தா அடிக்கணும். இது உலகத்தில் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிறவங்க காட்டினது மிருகத்தனம் தானே. அந்த மிருகத்தனத்தை தாண்டி ஒரு அஹிம்சவாதியை பார்த்து பாருங்க. இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு தெரியாமலே நம்மளோட வாழ்க்கையில் சாவு, இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நினைக்காத பக்கத்து நம்மளே திரும்பி வச்சுக்கிருக்கிறோம், திறந்து வச்சிருக்கிறோம். அந்த திறந்து வத்திருக்கிற வித்தியாசமான வாழ்க்கை தான் நம்ம இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு கஷ்டங்கள் கவலைகள் வருவது. அந்த கஷ்டங்கள் கவலைகள் வரும்போது நம்ம எவ்வளோ துக்கப்பட்டாலும் எவ்வளோ கவலைப்பட்டாலும் அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. எதனாலும் இல்லை, நம்ம உருவாக்கின உலகத்தினால. இது நம்ம உருவாகிருந்தது. நம்ம தானே அப்பாவாக உருவாகி இருக்கிறோம், நம்ம தானே அம்மாவாக உருவாகி இருக்கிறோம். என்னோட அம்மா இந்த மாதிரி, நம்ம தானே என்னோட பிள்ளை இந்த மாதிரி, என்கிட்ட வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்படின்னா நான் வேலை செய்கிற இடம் இந்த மாதிரி, நான் போகிற பள்ளிக்கூடம் இந்த மாதிரி, அந்த மாதிரி நம்ம தான் இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கிறோம். அந்த நம்ம உருவாக்கி இருக்கிற உலகத்தில் நம்ம தேடுற விஷயத்த நம்மளுக்கு எப்போதும் கிடைக்கிறது இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் சந்தோஷம்னு அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது நீங்கள் சரி செஞ்ச உங்களோட வாழ்க்கையில் தானே. அது உங்களோட வாழ்க்கையாகவே இருந்தால் நீங்கள் எவ்வளோ நல்லா இருப்பீங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நல்லா நினச்சி பாருங்கள் புண்ணியமிக்கவர்களே. உங்களோட வாழ்க்கையில் இது ஏசும்போது அந்த ஏசுதல்ல எடுக்கிற இடத்துல நான் இருந்தால் எந்த மாதிரி நடக்கிறது, அடிக்கும் போது அந்த அடியை வாங்குகிற இடத்துல நான் இருந்தால் என்ன நடக்கிறது, ஏதாவது சொல்லும்போது அந்த சொல்கிறது கேட்குற இடத்துல நான் இருந்தால் என்ன நடக்கிறதுன்னு நல்லா நினச்சி பாருங்கள். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது நீங்கள் சரி செஞ்ச உங்களோட வாழ்க்கையினால். அது உங்களோட மனசில் நல்லா வச்சுக்கிட்டு உங்களோட நல்ல வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நான் எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரி தான் இந்த உலகத்தை உருவாக்குறது. அது உங்களோட மனசில் நல்லா வச்சுக்கோங்க. அனைவருக்கும் இனிய நாள் அமைக்க வேண்டும்.